Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய banana cake எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். நான் பண்ற banana cake பார்த்துட்டீங்க அப்படினா பேக்கரி ஸ்டைல்ல நல்ல சாஃப்ட்டா நல்ல சூப்பரா அதிக நேரத்துக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பேக்கரிகள்ல சில்வர் ஃபாயில் ஷீட்ல ஒரு சின்ன கேக்கா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே மெத்தட் கேக் தான். இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சாஃப்டான பனானா கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒரு 4 வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன வாழைப்பழம் அப்படிங்கறதுனால 4 பழம் எடுத்திருக்கேன். இதுவே பெரிய பழமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பழம் சேர்த்துக்கோங்க. பழமும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல பழுத்த பழமா இருக்கணும். லேசா பழுத்து கொஞ்சம் பச்சை பழமா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்டா வராது. இப்ப இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு நல்லா வந்து அடிக்க எல்லாம் கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பழம் வந்து 4-5 துண்டுகளா அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு அந்த பேக்கரி ஸ்டைல்ல ரெடியாகி கிடைக்கும். இதை நல்லா நம்ம போட்டு மிக்சியில அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அந்த ஒரு டேஸ்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்ல ஒரு ஃபோக்கோ வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி 2-3 துண்டுகளா கிடக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பழத்தை நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்ப இதுல வந்து சரியா 2 கோழி முட்டை சேர்க்கணும். இந்த முட்டையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய முட்டையெல்லாம் சேர்க்க கூடாது. கேக் வந்து நல்லா சாஃப்டா வராது. இப்ப 2 முட்டை நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்க்கிறேன். இது வந்து எந்த தூசியும் அழுக்கும் இல்லாத வெல்லம். நீங்க அப்படி வெல்லம் சேர்க்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்க்கலாம். அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு நார்மலான சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க 1 கப் அளவு கூட வெல்லம் சேர்க்கலாம். இல்ல வெல்லம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்ல கருப்பட்டியும் நீங்க வந்து சேர்க்கலாம். இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த கேக்கோட ஒரு கலருக்காக தான் நம்ம வந்து இது சேர்க்கறது. லேசான ஒரு ப்ரௌனிஷ் கலர் வாரதுக்காக. இது வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மலா சுகர் கூட ஒரேடியா 1 கப் சேர்த்துக்கலாம். இப்ப இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதுல வந்து 1/3 கப் அளவுக்கு நம்ம ரிஃபைனட் ஆயில் சேர்க்கிறேன். நான் வந்து சன்ஃபிளவர் ஆயில் தான் சேர்க்கிறேன். நீங்க வந்து ஃபார்ம் ஆயில் சேர்க்கலாம், நெய் சேர்க்கலாம், பட்டர் கூட நல்லா உருக்கிட்டு சேர்க்கலாம். அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் வந்து சேர்த்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலா நீங்க வந்து ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப இந்த எண்ணெய், இந்த வாழைப்பழம், நம்ம சேர்த்திருக்கக்கூடிய சுகர், முட்டை எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை போட்டு நல்லா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்ப பாருங்க சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுல பொடிகள் சேர்த்துடலாம். நான் வந்து சரியா 1 கப்பு மைதா மாவு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன், 1 கப்பு பிளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுல கூட பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா வரும். இப்போ மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதுல கட்டியோ இல்ல எதுவும் வரக்கூடாது. அதே மாதிரி போட்டு நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம இதுல பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதுவரை ஆட் பண்ணல. அது வந்து கடைசியா தான் ஆட் பண்ணணும். அப்பதான் கேக் வந்து நல்ல சாஃப்டா ஃபிளஃபியா வரும். இது ஒரு டிப்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்க எந்த கேக் பண்ணாலும் சரி நம்ம ஃபர்ஸ்டே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து சேர்க்காம அந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்ப மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த கட்டியுமே இல்லாதவாறு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி மாத்தி எடுத்து வச்சிடலாம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இந்த ரெண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இவ்வளத்தையும் சேருங்க. சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு பால். இந்த பால் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலா தான் இருக்கணும். இதையும் ஃப்ரிட்ஜில இருந்து நம்ம எடுத்து சேர்க்கவே கூடாது. வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய பால் வந்து சேருங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல ஜென்டிலா இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்பதான் இந்த கேக் வந்து நல்ல சாஃப்டா நல்ல பூ மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நான் எந்த மாதிரி மிக்ஸ் பண்றேனோ இதே மெத்தட்ல மிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ஷேப்புக்கு தான் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே ரொட்டேஷன்ல தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி
இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அவ்வளோதான், பாருங்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் வரணும், அப்போதான் கேக் நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம வந்து டின் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நம்ம பிரெட் எல்லாம் டின் எந்த டின்ல ரெடி பண்ணி எடுப்போமோ அதில் தான் வச்சிருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்டாக இருக்கக்கூடிய டின் இல்லை ஸ்கொயராக இருக்கக்கூடிய டின் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். நான் ஆயில் போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தாலும் நல்லா ஆற வச்சுட்டு எடுக்கும்போது அது சூப்பராக இலகி வரும். இப்போ இதில் வந்து நம்ம கேக் பேட்டர் எல்லாத்தையுமே உள்ள விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை லேசாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து இதை ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்த வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பராக பேக் ஆகி வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்படி பேக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். நார்மலாக கடாயில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுங்க. நான் அதிகமான வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இலகி வரும். கேக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேக்கை பொறுத்தவரை நல்லா சூடாக இருக்கும்போதும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்போதும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக்கை நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கடைகளில் பனானா கேக் எந்த மாதிரி இருக்குமோ அதே ஒரு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு தெரியுதா? இதே மாதிரி நம்ம வந்து பர்ஃபெக்டாக வீட்லேயுமே ரெடி பண்ண முடியும். இந்த கேக்கை பொறுத்தவரை நீங்கள் 1லேருந்து ஒரு 2 நாள் மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும், நம்ம பனானா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2 நாளையில் இதை காலி பண்ண பாருங்கள். இப்போ அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை பொறுத்தவரை குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற டைமில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீ டைம் ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். டீ டைமில் ஈவினிங் நீங்கள் வச்சு கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.